தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. உடலில் தூக்கம் இன்மையால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. மன ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலும் தூக்கம் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரிசை கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தூக்கமின்மையால் சரியாக நம்ம தூங்கலை, அதாவது மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை வர வைக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. உடலில் தூக்கம் இன்மையால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். தூக்கமின்மையால் என்னென்ன பிரச்சனைகள் வருது? சிலருக்கு இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்து, அதாவது சுகர் இருக்கலாம், இல்லை ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் இருக்கலாம், வேறு ஏதாவது நோயினால் நமக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கிறது ஒரு டைப். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா சைக்காலஜிக்கலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. மன ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலும் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட் ஷிஃப்ட், நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நைட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இரவு உறக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இரவு உறக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா நாளடைவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும்னா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண் எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். கண் எரிச்சல் பிரச்சனையில் ஸ்டார்ட் பண்ணி ஒற்றை தலைவலி, சுவாசம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம். சுகர்லேருந்து பிபி, கொலஸ்ட்ரால், இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், அதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரிசை கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தூக்கமின்மையால் சரியாக நம்ம தூங்கலை அப்படின்னா, சிலர் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க, நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறது, நைட் ஷிஃப்ட் தான். 1 வீக் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், அடுத்த 1 வீக் நான் டே ஷிஃப்ட் பார்க்குறேன், அப்போது மாறிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும்போது நம்ம உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏற்படுது. வெப்பம் ஏற்படும்போது என்ன ஆகுது, உடலில் நமக்கு மெட்டபாலிசம் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய வெப்பம் ஏற்பட்டு உடலில் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் ஏற்படுது. அடுத்ததாக இந்த தூக்கமின்மையால் டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஏற்படும். வயிறு எரிச்சல் இருக்கிறது, உணவு சாப்பிட்ட உடனே எனக்கு டைஜஷன் ஆகாமல் வயிறு பகுதியில் புண்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைகளும் தூக்கமின்மையால் நமக்கு ஏற்படுது. ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுனாலும் தூக்கமின்மையால். கண் எரிச்சல், கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறது, கண்களை சுற்றி கருவளையம் உண்டாவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த தூக்கமின்மையால் ஏற்படுறது தான். இதை தாண்டி ஒரு சிலருக்கு வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அடிக்கடி வலிப்பு ஏற்படுது, பேரலைசிஸ் அட்டாக் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கை கால்களில் நடுக்கம், பார்க்கின்சன் டிசீஸ், இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு தூக்கமின்மையால் தான் ஏற்படுது. ஸோ இளம் வயதிலேயே நமக்கு ஒரு வயதான மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது, நமக்கு தோள்கள் சுருக்கம் ஏற்படுறது, அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தூக்கமின்மையால் ஏற்படுது. இந்த தூக்கமின்மை பிரச்சனை, கண் எரிச்சல், ஒற்றை தலைவலி, இன்டைஜஷன், மலச்சிக்கல் தொந்தரவு, சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை தாண்டி நமக்கு இதயத்திலும் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இதய தசைகள் பலவீனமாகிறது, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரியான பிரச்சனைகளும் தூக்கமின்மையால் ஏற்படுது. முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நமக்கு செக்ரீட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதில் நம்ம ஒன்று ஒன்றா மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போது இந்த தூக்கத்தை எப்படி வரவழைக்கலாம், என்ன காரணத்தினால நமக்கு தூக்கம் வராமல் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். சிலர் அதிகமான டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஆன்சைட்டி, திரும்ப ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஈஸிலே இருந்தீங்கன்னா தூக்கமின்மை இருக்கும். அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா,
தினமுமே நம்ம வந்து மைண்டை ஸ்டடியாக வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சி முறைகள் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பிரெயின் செல்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு காலையில் கொஞ்சம் பிராணாயாம பயிற்சி, நடைப்பயிற்சி செய்கிறது, நல்ல ஒரு புத்தகங்கள் வாசிக்கிறது, மனதிற்கு இனிமையான சில மியூசிக்ஸ் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன் குறைஞ்சி நம்ம உடலில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா மூலிகை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, தூக்கமின்மை பிரச்சனைக்கு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா உறக்கம் வருமா? நிச்சயமாக. அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போது ரொம்ப காரமான, ஸ்பைசியான, அதிகமாக மசாலா, எண்ணெய் சேர்ந்த உணவுகளை சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறையில் இந்த மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரணும். அதற்கு அடுத்ததாக இரவு நேரத்தில் அந்த உணவு சொல்கிறது ரொம்ப லேட் நைட்டில் நம்ம சாப்பிட வேண்டாம். 8 மணிக்குள்ளெல்லாம் நம்ம நைட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக ஒரு 10 மணிக்குள்ளே நல்லாவே உறக்கம் வர ஆரம்பிச்சிடும். இரவு தூங்குவதற்கு முன்னாடி இல்லை சாப்பிட்ட கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வாக் போயிட்டு வர்றது நல்லது. சிறிதாக ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ஸ்லோவாக நடந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தூங்க போனோம்னா நல்லாவே தூக்கம் வந்து ஏற்படும். இதற்கு அடுத்து வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்குனே நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. அதாவது மனதை வந்து அமைதிப்படுத்தி தூக்கத்தை வர வைக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா இதற்கு இரவு நேரத்தில் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைத்து அந்த தூக்கம் வர வைக்கணும் அப்படின்னா சரபுங்க வில்வாதி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இதை அந்த வில்வத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு லேகிய வகை மருந்து நம்ம கிளினிக்லேயும் அது வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தூக்கம் இன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த லேகியத்தை ஒரு 1/2 ஸ்பூன் இரவு மட்டும் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் இல்லை அதிகமான உஷ்ணமாக இருக்கட்டும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த லேகியம் பயன்படுது. இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது நம்ம பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள், ஏலக்காய் பொடி, அதனோட கசகசா பொடி, கசகசாவை நெய்யில் வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாமே சூடான பாலில் கலந்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து இரவு நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த கசகசா பொடி பொதுவாகவே தூக்கம் இல்லைன்னா நான் அரைச்சி பாலில் குடிச்சிட்ருக்குறேங்க, எனக்கு ரிசல்ட் எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அது டெய்லி நம்ம குடிக்க என்ன ஆகுனா தூக்கணுன்னே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரணும்னா உடனே இந்த மெடிசனை சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும்ன்றது கிடையாது. சிலர்லாம் மாத்திரை போட்டோடனே 1/2 மணி நேரத்தில் நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால் நடுக்கம் இது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே இந்த மெடிசன்ஸ் அதாவது இந்த கசகசா, ஏலக்காய், மஞ்சள் பொடி 3ம் பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு நாளடைவில் ஒரு 10 நாள் 12 நாட்களில் உறக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக அமிர்த சஞ்சீவி சூரணம் மருந்து வந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். இது எதற்காகனா உடலில் இருக்கக்கூடிய 7 தாதுக்களையும் வலிமைப்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் மனதை அமைதிப்படுத்தி தூக்கத்தை வர வைக்கக்கூடியது தான் இந்த மூலிகை. இதில் முக்கியமாக அஸ்வகந்தா ஒரு முக்கிய மூலிகையாக இருக்குது. அதனோட பிற மூலிகைகளும் சேர்த்து இல்லை மற்ற மருந்து சேர்த்து நம்ம ஒரு சிகிச்சை மாதிரி எடுக்கும்பொழுது இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்றது ஆழ்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த உறக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதை தடுக்கணும்னா இரவு நேரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் தேவை. அதற்கான சில வழிமுறைகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.